ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லயாலி லுப்னான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் வந்து 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும் அப்படின்னா இதிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரவைக்கு தேவையான 3 கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நான் சூடாக்கி எடுக்க போகிறேன். இடைக்கிடைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிட்டு இனி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தெரிக்கும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போது நல்ல திக்கானதுக்கப்புறமா இதுக்கு கூட நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டரை நல்லா இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இந்த டைமில் நம்ம பிஸ்தா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிஸ்தாவை ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அடித்து எடுத்து வந்துக்க போகிறேன். இந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஈக்குவலாக எல்லா இடமும் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூனில் பட்டர் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இதை நம்ம சில் பண்ண வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான க்ரீம் அடித்து எடுத்து வந்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்து வந்துக்கணும். இப்போ இந்த க்ரீமுக்கு தேவையான பவுட்ரு பண்ண சுகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்குவோம். சுகரும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸுக்கு மேலே இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்தா, அந்த பவுடரை நான் இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிஸ்தாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடமும் கவர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு நம்ம மூடி திருப்பியும் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம் ஒரு 1 hour. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சிரப் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி வந்து சூடாக்கி எடுத்துக்கிறேன். இதில் நான் பவுடர் பண்ண 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல பாகு கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வேறொரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதுக்கு கூட ஒரு பீஸ் லெமன் நான் போட்டுக்கிறேன், கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில் பண்ண வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பிஸ்தா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுகரோட சிரப், அதையும் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.